பிதாவின் பிரியமது நமக்கு ராஜ்யம் தருவது. உலக சிருஷ்டி முன்னுள்ளது, ஆயத்தமாக்கப்பட்டது. செல்லுவோம் பரமதேசத்திற்கே, வாழுவோம் என்றென்றும் கர்த்தருடன். செல்லுவோம் பரமதேசத்திற்கே, வாழுவோம் என்றென்றும் கர்த்தருடன். நித்திய ராஜ்யமது நிகரில்லாததுமானது, தெரிந்த சுத்தர்களாலது குடிக்கொள்ள போகிறது. நித்திய ராஜ்யமது நிகரில்லாததுமானது, தெரிந்த சுத்தர்களாலது குடிக்கொள்ள போகிறது. செல்லுவோம் பரமதேசத்திற்கே, வாழுவோம் என்றென்றும் கர்த்தருடன். செல்லுவோம் பரமதேசத்திற்கே, வாழுவோம் என்றென்றும் கர்த்தருடன். கர்த்தரை தரிசிப்பது களிப்பாய் அங்கே இருப்பது, கர்த்தர் போல் இருப்பது எத்தனை பாக்கியமது. கர்த்தரை தரிசிப்பது களிப்பாய் அங்கே இருப்பது, கர்த்தர் போல் இருப்பது எத்தனை பாக்கியமது. செல்லுவோம் பரமதேசத்திற்கே, வாழுவோம் என்றென்றும் கர்த்தருடன். செல்லுவோம் பரமதேசத்திற்கே, வாழுவோம் என்றென்றும் கர்த்தருடன். அற்புத நகரமது ஆண்டவரால் உண்டானது, அஸ்திபாரங்கள் உள்ளது, விஸ்தாரமுமானது. அற்புத நகரமது ஆண்டவரால் உண்டானது, அஸ்திபாரங்கள் உள்ளது, விஸ்தாரமுமானது. செல்லுவோம் பரமதேசத்திற்கே, வாழுவோம் என்றென்றும் கர்த்தருடன். செல்லுவோம் பரமதேசத்திற்கே, வாழுவோம் என்றென்றும் கர்த்தருடன்.
நீர் எடுத்துக்கொண்ட நிமித்தமாக இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய ஜீவங்களை நாங்கள் சோதித்து பார்த்து கொள்ளத்தக்கதாக, அவங்க செய்த ஊழியத்துக்காக சபையாக அவங்களுக்கு நன்றி செலுத்தத்தக்கதாக, எங்களை ஜீவியத்தில் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே அவ்விதமாகவே ஆண்டவரே அழிந்து போகிற ஆத்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கத்தக்கதாக, ஊழியம் செய்யத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டுகிறோம். இம்மட்டமாக நீர் இருந்து ஒரு நல்ல அடக்க ஆராதனை பண்ணத்தக்கதாக நீர் உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்தி ஜபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிய நல்ல பிதாவே, ஆமென். அந்த பாட்டை அதே பாட்டை பாடிக்கிட்டு இருங்க. 759வது பாடல். செல்லுவோம் பரம தேசத்திற்கு, வாழுவோம் என்றென்றும் கர்த்தருடன். 759வது பாடலை பாடலாம். தொடர்ந்து பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பரமதேசத்திற்கே வாழுவோம் என்றென்றும் கர்த்தருடன். செல்லுவோம் பரமதேசத்திற்கே வாழுவோம் என்றென்றும் கர்த்தருடன். பரனளித்ததுவே உத்தமம். தேசத்திற்கு வாழுவோம் என்றென்றும் கர்த்தருடன். பரமதேசத்திற்கு வாழுவோம் என்றென்றும் கர்த்தருடன். செய்தி கேட்பதற்கு முன்பாக சௌரன் பிரசாத் தன்னுடைய தாயாருக்காக கர்த்தரை நோக்கி துதிப்பார். அவருடைய தகப்பனார் எபினேசர், அவருடைய தாயார் அன்னாள். என் தம்பி ஜேக்கப் கொடுத்த சாட்சி நிமித்தமாக அது உண்மை உள்ளபடிதான் சொன்னார் சாட்சி. அது மாதிரியாத்தான் என்னுடைய தகப்பனார் எபினேசர் வாழ்ந்தார், அண்ணாலும் வாழ்ந்தார்கள். 2 பேரும் கர்த்தருக்காக அர்ப்பணித்தார்கள். அதன் முன்புதான் அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் சந்நிதியாக கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்து கொண்டு இருக்கிறோம். அவள் செய்த ஊழியம் வாரந்தோறும் கர்த்தருடைய நாளில் ஒரு பாட்டை பாடுவார் தகப்பனார். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். இது பாடாத நாளே கிடையாது. அனுதினமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த பாட்டை அவர் வாயினாலே பாடி தேவனை துதித்து மகிமைப்படுத்துவார்.
அதன்படித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு செய்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து அவள் செய்த ஊழியத்தை, பணியை, விசேஷமாக சென்னையிலிருந்து வந்த ஜெரமங்கல் மூலியமாகத்தான் நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். என் தகப்பனார் முழுதுமாக, என் குடும்பங்கள் முழுதுமாக, என் சொந்த மக்கள் முழுதுமாக அந்த பரிசுத்தவான் மகிமைக்குள் இருக்கிறார் ஜெரமங்கல். அவர் மூலியமாக தான் எல்லாம் நடந்து கொண்டது. சின்ன இந்த வள்ளூர் கிராமம், உக்கிராமத்திலிருந்து ஊழியங்கள் நடக்கப்பட்டது. இம்மட்டுமாய் அவர் செய்த ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்ய, அவள் விட்டு போன ஊழியத்தை தொடர்ந்து செய்ய பெத்தானியார் சபையார்கள் ஒரு உயிர் மீழ்ச்சி எழுப்பணும், ஒரு சாட்சி எழுப்பணும். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நினைக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய செய்தியை கேட்கலாம். ஜெகோஷமா எல்டர் ஜாஷ்வாஸ் கர்த்தருடைய செய்தியை கொடுப்பார். பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம், அதனுடைய கடைசி பாகத்தை நான் வாசிக்கிறேன். இது நிமித்தம் எல்லா மனுஷரிடம் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் அதை தன் மனதிலே சிந்திப்பான். உயிரோடு இருக்கிறவன் அதை தன் மனதில் சிந்திப்பான். இந்த நாளில் நாம் அருமை சகோதரி அண்ணால் அவருடைய சரீரத்தை சூழ்ந்து வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவர்களை நாம் மண்ணில் விதைக்க இருக்கிறோம். மரித்த சரீரத்துக்கு முன்பாக மரிக்க போகிற நான் கூட பிரசங்கிக்க ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளில் ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரியை நாம் விதைக்க இருக்கிறோம். பல ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார்கள். பைபிளில் கூட நிறைய பேர் வாழ்ந்ததாக வேதவசனம் சொல்லுது. மெத்துசலா என்ற ஒரு மனுஷன் 969 வருஷம் வாழ்ந்தார். ஆனால் அவரை பற்றி என்ன வேதம் சொல்லுதுன்னா, குமாரரும் குமாரத்தையும் பெற்றார்கள், அவ்வளோதான். ஆனால் அருமை சகோதரி அன்னாள் எபினேசர் அவர்கள் வாழ்ந்தபோது இந்த குறுகிய கால வாழ்க்கை, ஷார்ட்டஸ்ட் பீரியடில் அவங்க அநேகரை அவருடைய வாழ்க்கையானது தொட்டது என்று அநேகர் சாட்சி பகிர்ந்ததை நாம் கேட்டோம். இதுதான் வேதவசனம் சொல்லுது. இந்த கல்லறை தோட்டத்தில் தான் ஒவ்வொருத்தருடைய முடிவை நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு தருணம் கிடைக்குது. மற்ற நேரத்தில் இல்லை, கல்யாண வீட்டுக்கு போனால் சந்தோஷமாக இருப்போம், மற்ற பர்த்டே இது மாதிரி நிறைய கூட்டங்கள், விசேஷ கூட்டங்களுக்கெல்லாம் போனால் அதை பற்றி நாம் சிந்திக்கிறதில்ல. நம்முடைய மரணத்தை குறித்து சிந்திக்கிறதுக்கு இந்த கல்லறை தோட்டம் தான் நமக்கு ஒரு தருணத்தை கொடுக்குது. அருமையானவர்களே, நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க, நிறைய பிரசங்கம் பண்ணுறோம். நம்ம என்டேஸ் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவருடைய வருகை சமீபமாயிடுச்சுன்னு சொல்லி. பட் அதை விட முக்கியமானது நம்முடைய என்டேஸ், பிவர் ஆஃப் யுவர் என் டே, நம்முடைய வாழ்க்கையின் முடிவை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம், உயிரோடு இருக்கிற நீ சிந்தி என்று சொல்லுகிறது. யோசித்துப்பார், உயிரோடு இருக்கிற நாம் அத்தனை பேர் ஜீவனோட உயிரோடு இருக்கிறோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த செய்தியை முடிச்சுட்டு போகிறேன். 5 மினிட்ஸ் தான். ஏன்னா இந்த கொடுமையான வெயிலில் நம்ம அத்தனை பேர் நின்று கொண்டிருக்கிறோம். தயவு கூர்ந்து ஒரே ஒரு காரியம்தான், ஒரு வேளை நம்பிக்கை இல்லாமல் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உயிரோடு இருக்க நாம் சிந்திக்கணும். நம்ம கூட இந்த பூமியில் ஒரு வாழ்ந்து நம்முடைய காரியம் ஒரு நாள் நம்ம மறிக்க போகிறோம். பேசுகிற நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நாம் அனைவரும் மறிக்கணும். ஆனால் மறிக்கிறதுக்கு முன்பாக தயவுசெய்து ஆண்டவர் டைம் கொடுத்துருக்காரு நமக்கு. இப்போ இன்னும் பல நிமிஷங்கள் நம்மகிட்ட இருக்குது. அப்படி கொடுத்துருக்கிற அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்வோம். ஏன்னா இந்த அம்மாவுடைய முடிவை இந்த அம்மா நன்றாக அறிந்திருந்தார்கள். அண்ணாலம்மா மிக தெளிவாக அறிந்திருந்தார்கள். ஒரு நாள் ஆண்டவரை சந்திப்பேன் என்ற கான்ஃபிடென்ட் நம்ம கிட்ட இருந்தது. ஆகினால அந்த மிக மிக நம்பிக்கையோடு இன்றைக்கு அவர்கள் இந்த நேற்றைய தினத்தில் கர்த்தருக்குள்ள மரித்தார்கள், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த நம்பிக்கை இல்லாமல் நிறைய பேர் நம்ம மத்தியில் ஒரு வேளை நின்று கொண்டிருக்கலாம். வாழ்க்கை என்பது என்னென்று அறியாமல் கூட நாம் இருக்கலாம். வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மிக குறுகியது என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். நம்ம மனுஷனுக்கு போராடக்கூடிய ஒரு காலம் ஒரு கட்டம்தான். அதாவது என்னப்பா, பிரசங்கி 7ஆம் அதிகாரம்
முதல் வசனத்தை வாசிப்பா, சீக்கிரமா வாசி. பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, கவனிங்க. பரிமள தைலத்தை இல்லப்பா சாரி, மன்னிக்கணும். யோபு 7:1. யோபின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். மனுஷனுக்கு போராடுறதுக்கு பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் அல்லவா, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல் இருக்கிறது அல்லவோ. பாருங்க, பூமியில மனுஷனுக்கு போராடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தாங்க. அதுல யாராலும் தப்பிக்க முடியாது. பேசுகிறேன் நானும், கேட்கிறேன் நீங்களா இருந்தாலும், இந்த ஒரு சர்டன் பீரியட் தான். அது அதுக்காக நம்ம ஆண்டவர் இந்த பூமியில உண்டாக்கல. இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில நமக்கு சிந்திக்கிறதுக்கு ஒரு தருணத்தை கொடுத்துக்கிறார். ஒரே வழிங்க, 2 மரணம், 1 நித்திய மரணம், 1 மாம்சத்துக்குரிய மரணம். எல்லா மனுஷர்களும் மாம்சத்துக்குரிய மரணத்தில் மறிக்கணும். ஏன்னா என்றைக்கு ஆதாம் கீழ்ப்படியாமல் போனாரோ அன்றைக்கு மனுஷன் அந்த மரணத்தை சந்திக்கின்றான். அந்த மரணமானது ஆவிக்குரிய மரணம். அந்த ஆவிக்குரிய மரணத்தை ஆதாம் சந்தித்து 960 வருஷம் வாழ்ந்தார். அவர் ஆவிக்குரிய மரணத்தை சந்திக்கிறாரு, ஆனால் 960 வருஷம் வாழுறார். ஸோ ஆவிக்குரிய மரணத்தில் மனுஷன் மறிக்கின்றான். அந்த ஆவிக்குரியதை மீண்டும் பெற்றுக்கொள்ள, அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அவர் ஒரு கல்லறை தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுறார். ஒரு கல்லறை தோட்டத்தில் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்ன விசுவாசிக்கிறேன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவங்க, இயேசு கிறிஸ்து நம்புறவன் நிச்சயமாக நித்தியமாக உயிரோடு இருப்பான். இப்போ வாழ்கிற வாழ்க்கை அன்சர்டன் லைஃப், கொஞ்ச நேரத்தில் இருந்து நம்ம செத்துற போகிறோம். ஆனால் இதுக்காக நம்ம ஆண்டவர் உருவாக்கவில்லை. நித்திய காலமாக நான் வாழுறது, மரணத்துக்கு பிற்பாடு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. தயவுசெய்து சிந்திங்க, உயிரோடு இருக்கிற நீ சிந்தி அப்படின்ற ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, கஷ்டம் இல்லை. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான இடத்துல அந்த அம்மா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அவங்கள சந்திக்கணும். அருமையானவர்களே, ஒருவேளை வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஒருவேளை இந்த சூழ்நிலை நீங்கள் ஆண்டவரை உணராமல் இருக்கலாம். தயவுசெய்து சொல்கிறேன், லைஃபோட நம்ம விளையாட வேண்டாம், நம்முடைய வாழ்க்கையோடு விளையாட வேண்டாம். ஷார்டஸ்ட் பீரியட்ல நாம் இருக்கிறோம். நிச்சயம் இல்லாமல் நாம் இருக்க வேண்டாம். அதுக்காக தான் தயவு செய்து இந்த வெயிலில் உங்களை மன்றாடி கெஞ்சி கேட்கிறோம். ஏன்னா சிறியனத்தில் பிறந்தவனுடைய வாழ்நாள் எப்படி இருக்குதா, சஞ்சலம் நிறைந்ததா இருக்குதுன்னு யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்க, சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கை, பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, இதிலிருந்து ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்க இருக்கிறார். ஆகினால இந்த உலகத்தில் உன்னை படைத்தது ஒரு நோக்கத்தோடு படைச்சிருக்கிறாரு. எவ்வளோ நாள் இருப்போன்னு சொல்ல முடியாது. சில பேர் 50 வருஷம் இருக்கிறான், 40 வருஷம் இருக்கிறான், 30 வருஷம் இருக்கிறான், சில பேர் 10 வருஷத்துல மரணம் சந்திக்குது. ஆனால் இதுக்காக நம்ம ஆண்டவர் உருவாக்கவில்லை, நித்தியமாக வாழ வேண்டும். ஆகினால தான் இன்னைக்கு இந்த சரீரத்தை சுற்றி நாங்கள் மன்றாடி கேட்கின்றோம். அந்த வசனத்தை வாசிப்பா. ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். சஞ்சலம் நிறைந்தவனா இருக்கிறாங்க. ஆகினால இந்த மரண பயத்திலிருந்து விடுதலை ஆகணும். இந்த பாடு சஞ்சலம் குறுகிய காலத்துல வாடுற நீ ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஜனங்க அவர் சிலுவை தூக்கின்னு போய் சிலுவையில் அறியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் அந்த எருசலேம் மீதில் அவர் நடக்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், எதுக்காக என்ன பார்த்து அழுவுறீங்க, ப்ளீஸ் அழாதீங்க. இயேசு கிறிஸ்து ரொம்ப அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு தெரியுமா எனக்கு ஜீவனை கொடுக்கவும் முடியும், அந்த ஜீவனை திரும்ப கெடுத்துக்கொள்ள முடியும். என்ன பார்த்து அழாதீங்க. நீங்க தயவு செய்து நான் உங்களுக்காக தான் மரிக்கிறேன், உங்களுக்காக தான் நான் ரத்தம் சிந்துகின்றேன். நீங்க எப்படியாவது நித்தியத்துக்கு வரணும். இந்த உலகம் பிசாசின் கையில் இருக்குது, நம்மை அந்த பரலோக ராஜ்யத்துக்கு தடையா இருக்கிறது. இதுல இருந்து மீட்பதற்காக தான் நான் வந்தேங்க. ஆகினால எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக சொன்னார். அருமையானவர்களே, நம்ம ஜீவன் ரொம்ப விலையேற பெற்றதுங்க. இதை விட்டுறாதீங்க தயவு செய்து. உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு வேளை இங்க அமர்ந்து இங்க நின்று கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நித்தியத்துக்குரிய பாக்கியத்தை அடையாமல், இந்த பாவ மன்னிப்பை அடையாமல் இருப்பீர்களானால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசும்போது, ஆவியானவர் உங்களை பேசும்போது உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். இன்றைக்கு உங்களை சந்திக்க ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு இந்த கல்லறை தோட்டத்தை விட்டு நீ சந்தோஷமா போலாம். நிச்சயமாக ஒரு நாள் பேசுகிற நீங்கள் நான் மரித்தாக வேண்டுங்க. அது மரணத்தை குறித்து சிந்திங்க, அந்த முடிவை குறித்து சிந்திங்க. இட் இஸ் அப்பாயிண்டட் in the man once die and stand before the judgment of God. மனுஷன் ஒரே தடவை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குதுங்க. இதுல தப்பிக்கவே முடியாது. அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், எரி நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், இன்றைக்கு ஒரு சான்ஸ் அத்தனை பேருக்கு கொடுக்குறாங்க. ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால பாவ மன்னிப்பை பெறாமல் யார் இருந்தாலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இலவசமாக ரட்சிப்பை கொடுக்கிறார்.
ஒருவேளை 2000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டாக்கா, ரட்சிப்பை கொடுக்குறனாக்கா எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு 2000 ரூபாய் கொடுத்துருவீங்க. இந்த பணமே தேவையில்லைங்க, இலவசமா கொடுக்கிறார். இந்த இலவசமான ரட்சிப்பை இன்றைக்கு அருமை சகோதரி அன்னாளுடைய கல்லறையில பெற்றுக்கொள்ள இன்னைக்கு ஆண்டவர் ஆவலோடு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், அப்போது நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கவனிங்க, சகோதரிய அடக்கம் பண்ண போகிறோம். எனவே கடைசியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டுவதற்காக ஒரு பாட்டை பாடுவோம். அப்பொழுது சகோதரியை கடைசியாக பார்த்து கொள்ளுங்கள். நம்ம சமானத்தோடு சகோதரியை வழிவிட்டு அனுப்ப விரும்புகிறோம். எனவே ஒரு பாட்டு பாடுவோம். கடைசியை பார்க்க விரும்புகிறவர்கள் பார்த்து கொள்ளலாம். மூலமா பார்த்தவர்கள் இடம் கொடுத்து அப்புறம் போகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பார்த்தவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்க வேண்டாம். ஆத்ம
நாட்களில் சந்தோஷ நம்பிக்கையுண்டு. ஆச்சரியமான சத்தியமா ராஜாதி ராஜாவாய் சீக்கிரமாய் வருவார். ஆவலோடு எதிர் பார்க்கிறோம். காலையிலோ எந்த வேளையிலோ வரவே வருவார் அறியோம். கிறிஸ்துவுக்குள் மரித்த கணக்கில்லாத பக்தர்கள் ஆகாயத்தில் பறந்து போய் அவருடன் என்றென்றும் ஜீவிப்பார். இயேசு வருவார் சீக்கிரமாய். சில வசனங்களை வாசித்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். தானியேல் 12ஆம் அதிகாரம். ஞானவான்கள் ஞான ஆகாய மண்டலத்துள்ள ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குள் எப்பதங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதாகால 13ஆவது வசனம். நீயோ என்றால் நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர தேசத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்கும் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். உமது குமாரனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்த்தப்பட்ட உன்னதமான நாமத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதரி அன்னாளுக்காக கூடி ஸ்தோத்திரம். அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் செய்த ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்கு உண்மையாயிருந்து அவர்கள் தங்கள் விசுவாச ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த மோசமான உலகத்தை விட்டு உங்கள் சமூகத்திலே வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் எங்களை விட்டு பிரிந்தாலும் கர்த்தாவே, நீர் வரும்போது அவளை கொண்டு வரு என்று வேத வாக்கியம் சொல்லுகிறதே, அந்த வசனத்திலே நாங்கள் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எனவே சகோதரியை மீண்டுமாக நாங்கள் பார்ப்போம். இந்த வார்த்தையினாலே ஒருவரை தேற்றுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. எனவே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆற்றி தேற்றுவது மட்டுமல்ல, நாங்களும் எங்களுடைய இந்த வார்த்தை நிமித்தமாக ஒருவரை தேற்றியுள்ள எங்களுக்கு உதவி செய்யுமா கிஞ்சுமாறுறோம். விசேஷமாக சகோதரியை விட்டு பிரிந்திருக்கிற அந்த குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவளை ஆறுதல் படுத்தும், தேர்தல் எடுத்தும். ஒரே ஒரு வார்த்தை நிமித்தமாக தான் சகோதரியை நீர் கொண்டு வருவீர், அப்போது நாங்கள் பார்ப்போம் என்ற அந்த வார்த்தை, இந்த வார்த்தையினாலே நாங்கள் எங்களை திடப்படுத்திக் கொள்ள, ஆறுதல் படுத்திக் கொள்ள, விசேஷமாக குடும்பத்தார் ஆறுதல் படுத்திக் கொள்ள, தேர்தல் படுத்திக் கொள்ள கர்த்தாவின் உதவி செய்யுமா கிஞ்சுமாறும். இந்த அடக்காரணையெல்லாம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பரிசுத்த மூலமாக நடத்தி கொடுத்தீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இறக்கமுள்ள தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிமிஷம் வரையில் உமது கிருபை இறக்கம் இருந்ததற்காக நன்றி செலுத்திருக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் அமைக்க செலுத்துகிறோம். சகோதரியை பயத்திருக்கிறோம். அவர்களுடைய நித்திய ஜீவன் இருப்பதனாலே நீர் வரும்போது அவர்கள் எழுந்திருத்து வருவார்கள். எனவே ஆண்டவரே, அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே எங்களுக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ள, ஆறுதல் படுத்திக் கொள்ள உதவி செய்யும். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கணுமான் பதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக இதனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியுடைய ஐக்கியமும் நம்முடைய கூட விசேஷமாக சகோதரியை பிரிந்து வாழ்கிற குடும்பத்தாரோடு என்றென்றும் இருப்பதாக. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே.